இதுல ரங்கஜம்மாவுக்கு என்ன வந்தது? எங்க மாமா ஏதோ அதுல புண்ணிய காரியம் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதானே. அவங்களும் ட்ரஸ்டில ஒரு மெம்பரு, அவ்வளவுதான். இருங்க, அதுக்குள்ள என்னாச்சு? அவரு சாகர நிலைமையில உடம்பு சரியில்லாதப்போ அவருக்கு பணிவிடை செஞ்சு புண்ணியம் சேர்த்துக்கிட்ட ரங்கம்மாவுக்கு 75 ஏக்கர் நிலம், இப்ப அந்த அம்மா இருக்கிற வீட்டையும் எழுதி கொடுத்துருக்காரு. அப்ப எங்க அக்காவுக்கு என்ன கொடுத்துருக்காரு? தலையில முக்காடா? இல்ல இல்ல, 75 ஏக்கர் நிலம், இப்ப அந்த அம்மா இருக்கிற 4 வீட்டு கொல்லுவாசல், பேங்க்ல இருக்கிற 22,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்காரு. வக்கீல் சார், இது ரொம்ப அநியாயம் சார். வச்சுக்கிட்டவளுக்கு 3 பங்கு, கட்டிக்கிட்டவளுக்கு 1 பங்கா? மூளை இருக்கிறவன் எவனாவது எழுதுவானா இத? இது எப்படி செல்லுபடியாகும் நானும் பாக்குறேன். இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ரங்கஜம்மா பண்ண வேலை. இங்க பாருங்க, மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க எங்க கிளையண்ட மரியாதை குறைவா பேசுனதுக்காக ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி உன்னை ஜெயில தூக்கி போட வேண்டியதா இருக்கும். என் கிளையண்ட வச்சுக்கிட்டவன்னு சொல்லி மரியாதை குறைவா பேசுனதுக்காக உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதா இருக்கும். கமான், மூ. நான் இங்க இருந்து போகணும்னு அவசியம் இல்ல. வேணும்னா போலீஸை கூப்பிடுங்க, நான் இங்கேயே இருக்கேன். கமலேஷ் சார், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? நீங்க ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா ரங்கம்மா பையன் இங்கதான் இருக்கான், அவர்கிட்ட வந்து பேசுங்க. எல்லாம் தலையெழுத்து. அட, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கேட்டீங்களா நாங்க பேசுனதெல்லாம்? கேட்டேன். எவ்வளவு கிரேட்டுங்க நீங்க. உங்க அம்மாவை அந்த அளவுக்கு பேசுறா, கம்முன்னு இருக்கீங்க நீங்க. பேசட்டுங்க, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, எள்ளி நல்லா இருக்கு, சாப்பிடுறீங்களா? என் நிலத்துக்கு வந்து எனக்கே மரியாதையா? தேவையில்லை. தனியா தான் வந்திருக்கியா? ஆமா. தைரியசாலி தான். லாயர் சார், மறுபடியும் சந்திக்கலாம். லாயர் சார், உங்களோட வேலையை நீங்க பாருங்க. சார்மிங், விக்டோரியா, pretending. ஹாய் அப்பா. அப்பா, என் பேக். நீ அமைதியா இரு. உனக்கு இன்னும் எதுக்கு இந்த கடவுள் பக்தி? உன் தலையில அவ முக்காடு போட்டான். அந்த ரங்கஜம்மாவால உன்னை ரோடுக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? சாகறதுக்கு முன்னாடி மாமா உயில் எழுதி வச்சிருக்காரு. என்ன மாமா, நடு வீட்ல உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? செத்துட்டான்னு சொல்றீங்க? போன உயிர் எப்படியோ போனதுதான், கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல. நான் இப்பதான் உயில படிச்சுட்டு வரேன். 3 பங்கு அவளுக்கே எழுதி வச்சிருக்காரு. எழுதினாரோ அவளே எழுதிட்டாலோ அந்த உயில் பிரகாரம் மாமாவோட சொத்துல 75 ஏக்கர் அவளுக்கு, 25 ஏக்கர் உனக்கு வரும்படி எழுதிருக்கு. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? 8 ஏக்கர் கோவிலுக்கு எழுதி ஊர் பெரியவங்கள ட்ரஸ்டியா போட்டிருக்காரு. கோயிலுக்கு 8 ஏக்கரா? அப்பாவுக்கு கடவுள் பக்தியே இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு. அம்மா அப்படி எழுதுவாரா என்ன? எழுதுனது எழுத வச்சது அந்த ரங்கஜம்மா தான். இது கூட தெரியாதா? 8 ஏக்கர் கோவிலுக்கு எழுதி வச்சு பெரியவங்களை ட்ரஸ்டியா போட்டிருக்கு. நாய்க்கு போட்ட பிஸ்கட் மாதிரி. இப்ப ஊர் பெரியவங்க எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு ராத்திரி அவ பின்னாடி சுத்துறாங்க. ராமராமா. ராமராமா இல்ல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு. உன் புருஷன் கிருஷ்ண, கோபால கிருஷ்ண. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். இறந்து போனவங்க கடவுளுக்கு சமண்டா. அவரை பத்தி ஏதாவது சொல்லி நீ பாவத்தை சுமந்துக்காத. சுத்தம் பாவம், பொல்லாத பாவம்.
நாளையில இருந்து நீ எப்படி வாழ்வ? நீலாம்பரிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? நேத்து வரைக்கும் ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த, நாளையில இருந்து சோறு விக்கிறவங்க மாதிரி வாழணும். தலையெழுத்த அந்த கடவுள் நினைச்சா கூட மாத்த முடியாதுடா. நம்ம தலையெழுத்து என்னவோ அப்படிதானே நடக்கும். விடு. சரி, நீ விட்டுறலாம். ஆனா இவளோட நிலைமை, மூச்சை மூடிக்கிட்டு இருக்கிற உனக்கு மோட்சம் கிடைக்கும், வயசுல உன்னை இவளுக்கு நரகம் கிடைக்கும். உங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயில் வெளியே வந்திருக்குன்னா அது நிச்சயமா பொய்யான உயில் தான். இப்படி வா. சத்யா, நீ எழுது. சின்சியர்லி. எந்த விஷயத்தை எங்க பேசணும்னு உனக்கு தெரியாதாடா? பசங்க முன்னாடி பேசுற விஷயமாடாது. விஷயம் அப்படி என்ன பண்ண சொல்ற? உண்மைதான். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப என் கையில எதுவுமே ஏன் இல்ல? மாமா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ தான் பெரியவ. நீயே கண்டுக்கலன்னா யார் வேணாலும் புடிங்கிட்டு போவாங்க. இது வரைக்கும் உன் மாமா சொத்து விஷயத்த பத்தி என்கிட்ட பேசினது இல்லடா. அப்படியே நான் ஏதாவது கேட்டாலும் இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிடுவாரு. நம்ம சொத்துல இருக்கிற மாந்தோப்பு ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும். அது கூட அந்த இடத்துக்கு அப்பப்ப போனதால்தான் எனக்கு தெரியும். பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு பட்டணத்துல குதிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணுங்களை இந்த பட்டிக்காட்டுக்கு வந்து பார்க்க சொல்லணும். அப்பதான் பொண்ணுங்க கூலிக்காரங்களை விட எவ்வளவு கேவலமா வாழ்றாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கா. சொத்து இல்லாம நமக்கேத்த மாப்பிள்ளைய நம்மளால கொண்டு வரவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீலாம்பரியன் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் செத்ததுக்காக மட்டும் இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு அழறேன். இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்ய. உன்னால முடியலனா என்ன ஏமா பெத்தேன்னு என் பொண்ணு கேட்டா அதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. நானே எனக்குள்ள குமுறி அழுதுட்டு இருக்கேன். இந்த காலத்திலயும் இந்த மாதிரி வேதாந்தம் பேசுறேக்க, அதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. இது கலிகாலம். எழுதிட்டியா? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா அம்மா என்னாச்சுக்கா? அக்கா அம்மா ஒண்ணு இல்லம்மா. அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தலை சுத்திடுச்சு, அவ்வளவுதான். ஏமா நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? அக்கா, ஜெயாக்கா, சத்யா தண்ணி எடுத்துட்டு வா. நான் சொன்ன நீ கேட்க மாட்டேங்கிற. இந்தா தண்ணி குடி. மாமா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அது திருட்டு வில்லுன்னு தெரிஞ்சு போச்சுல, அத பத்தி கவலைப்படாதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீ வாமா. உட்காரு. பாத்து. அம்மா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பரவாயில்லம்மா, இப்ப நல்லாதான் இருக்கேன். அக்கா, சமையல் முடிஞ்சு சாதம் மட்டும் வைக்கணும். சீக்கிரம் வைங்க, அம்மா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். சத்யா, நீ பேக் எடு, இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கிடலாம். பென்சில் எங்க? எல்லாம் உள்ள வச்சிட்டியா? உள்ள வச்சிருக்கேன். சரி, இதையும் வை. வணக்கம் சார், கமலேஷ் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் ஒரு வக்கீல், என் பேரு விபீஷன். என் பேரு தான். சொல்லுங்க என்ன? ஓ, கமலேஷ்ன்றது நீங்க தானா? ஹலோ சார். என்ன பேர் இது? மனுஷங்க யாரும் இப்படி வைக்க மாட்டாங்களே. விபீஷன் ராட்சசன்லாம் மனுஷன்,
அந்த விஷயத்த உலகத்தை சொல்றதுக்காக என் தாத்தா எனக்கு அந்த பேரை வச்சாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்த வேலையை சொல்லுங்க. இப்பதான் தெரிஞ்சது உங்களை உங்க நலத்தை விட்டு திருத்திட்டாங்களாமே. அவர் பெரிய வக்கீல் கமலேஷ் சார், என்னுடைய குருதான். உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு உங்களை ஜெயில போடுறேன்னு சொன்னாராமே. அவர் பயங்கர துணிச்சலானவரு, சொன்னதை செஞ்சாலும் செய்வாரு. ஓஹோ, நீங்க 2 பேரும் குரு சிஷ்யர்களா? எங்களுக்கும் பெரிய வக்கீல் எல்லாம் தெரியும். உன் குருக்காக ஒன்னும் பயந்து நான் ஓடி வரல, அது தெரியுமா? குரு சிஷ்யன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க சார். நான் அவர் சார்பா வரல, உங்களுக்கு நல்லது பண்ணலாம் தான் வந்திருக்கேன். உண்மையதான் சார் சொல்றேன். உட்காருங்க. சரி சார். ஏய் கிருஷ்ணா, உள்ள போய் 2 கிளாஸ் மோர் எடுத்துட்டு வா. லாயர் சார். சார் இங்க வாங்க. நீலாம்பரி, யாரு வந்திருக்கான்னு பாருமா. அவர் பேரு வக்கீல் ரங்கேஸ்வரனா? பாக்குறவங்களுக்கு நாங்க குரு சிஷ்யன் தான், ஆனா எங்க 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. அவரால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறது தான் என் வேலை. நிறைய கேஸுங்களை எதிர்த்து போராடி இருக்கேன். அவர் ரொம்ப கெட்டியான ஆளுங்க, ஆனா 90% கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாரு. திமிரு, கர்வம், அதனாலதான் அப்படி பேசுறாரு. அவரு உங்க மேல கை ஓங்கினதா ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா தலையை சுத்தி விழுந்துருவாரு. அடிக்காமையே அடிச்சதா எப்படி கேஸ் போடுவாங்க? அடிச்சாருன்னு போடுங்க, அப்படி சொன்னாதானே கேஸ் என் கைக்கு வரும். முதல்ல திருட்டு கேஸ் ஒன்று போட்டு போலீஸை கொஞ்சம் கவனிச்சிட்டா ரங்கம்மாவையும் அவருடைய மகனையும் கும்பிடுவாங்க. சிவில் கேஸை விட கிரிமினல் கேஸ் தான் பவர் அதிகம். உண்மைதான், அப்படி பண்ணாதான் உங்களுக்கு புத்தி வரும். அப்படிதாங்க செய்யணும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? வச்சுக்கிட்டா ஊருக்கே தலைமை தாங்குவாள? கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு திருத்தனவா தானே? டூப்ளிகேட் பத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு சொத்து அவள்துன்னு சொல்றால. முதல்ல லக்ஷ்மிபதி அவளை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? எங்க கல்யாணம் பண்ணாரு? எப்ப பண்ணாரு? எந்த கோயில்ல பண்ணிக்கிட்டாரு? பண்ணிக்கிட்டதுக்கு சாட்சி யாரு? முதல்ல கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் யாரு? போட்டோஸ் இருக்கா? போட்டோவை காட்டுங்க. முதல்ல நீ யாரு? லக்ஷ்மிபதியை கல்யாணம் பண்ணிக்கிற அருகதை உனக்கு இருக்கா? சொல்லு. இப்படி திருட்டு முழி முழிக்கிற, சொல்லு, அந்த அருகதை உனக்கு இருக்கா? கட்டிக்கிட்டது நான் இல்ல, அந்த ரங்காஜம்மா. அந்த ரங்கம்மாவே கேட்போம், வேரோட புடுங்கிடுவோம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. கோர்ட்ல யாரும் தமிழ்ல பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நீங்க என்ன தமிழ்ல பொழந்து கட்டுறீங்க? மொழி எதுவா இருந்தாலும் அர்த்தம் அதுதானே. நான் இதையே கோர்ட்ல இங்கிலீஷ்ல வாதாடுறேன். நீங்க எந்த மொழியில வாதாடினா எனக்கு என்னங்க? லக்ஷ்மிபதியோட சொத்தை அவங்க பொண்டாட்டிக்கு வரணும். வருமா இல்லையான்றத முதல்ல சொல்லுங்க. ஏன் வராது? புருஷன் சொத்து பொண்டாட்டிக்கு வராம வேற யாருக்கு வரும்? வச்சுக்கிட்டவளுக்கு இருக்கிற வரைக்கும் தானே கிடைக்கும். வச்சுக்கிட்டவள்னு சொன்னதுலயே இருக்கு அதுக்கு அர்த்தம். எந்த இங்கிலீஷ் புக் எடுத்து பார்த்தாலும் ஏன் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேயே இந்த அர்த்தமும் மீனிங் தான் எழுதி இருக்கும். தொங்க தொங்க திருட்டு தாலியை கட்டிக்கிட்டு பொண்டாட்டின்னு சுத்திக்கிட்டு இருக்கால. நான் அந்த தாலியை அறுத்து வீசிடுவேன்ல. இங்க பாருங்க, இந்த கேஸ் பேப்பர்ல உங்க அக்கா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. அவ கதையை என் குரு கதையை நான் பாத்துக்கிறேன். அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போதைக்கு அவங்க அப்செட்டா இருக்காங்க. நிஜம்தான், அளவுக்கு அதிகமான அமிர்தம் விஷம். கையெழுத்து தேவையில்ல, சும்மா கை நாட்டு வச்சுட்டு வாங்க போதும். எங்க மாமா போன சோகத்தை விட்டு அவங்க இன்னும் வரல. புருஷன் செத்த உடனே இன்சூரன்ஸ் வந்துச்சா இல்லையான்னு பாக்குற நாள் இது. அவங்க அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா அழ வேண்டியதுதான். அவங்கள விட்டு தொலைங்க. இந்த கேஸை நான் தான் வாதாடுறேன்னு எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் எப்படி சார் கையெழுத்து போட முடியும்? கேஸ் அக்கா சம்பந்தப்பட்டது இல்ல. அவங்க கிட்ட பவர் ஆஃப் பட்டாணி வாங்கின மாதிரி பேக் ஷீட்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அப்போ உங்க ஃபீஸ் மேட்ரு? ஜெயிச்சா சொத்துல 4வது பங்கு, தோத்தா 10வது பங்கு. 10வது பங்கா? செலவு இருக்கும்ல. என்னதான் செலவானாலும் சொத்துல 10 பங்கு செலவாயிடுமா? ஐயோ, உங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்றேன். இந்த வீட்டுல நாய் மாதிரி உழைக்கிறீங்க, உங்களுக்கும் ஏதாவது கிடைக்கணும் இல்லையா? ஒரு 2% எடுத்துக்கங்க, தப்பே இல்ல. ஓ, அப்படி வரீங்களா? சரி, அப்படின்னா 5% உங்களுக்கு, 5% எனக்கு. இதுல எனக்கு என்ன மீறி? செலவு 2 மடங்கு எழுதுங்க. எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. முதல்ல கையெழுத்து போடுங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் சகஜங்க, யாரு ஏதுன்னு தெரியாமையா வந்துரும். ஓம் ஸ்ரீ குருவே நமக. என்ன சார் இது, என்ன பண்றீங்க? கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் குருவை நான் வேண்டிக்கிறேன். உலகத்துல குருவுக்கு மிஞ்சது எதுவுமே இல்லையே. நடத்துங்க நடத்துங்க, உங்க குரு உங்க இஷ்டம். கேஸ் தான், மரியாதை தான்.
கோர்ட்ல கூட அவர் கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் தான் வாதாடவே போவேன். சரி, அவங்களோட விருப்பம் அவங்களது. ஆகட்டும் ஆகட்டும். வாமா. வக்கீல் சார், சார். என் அக்கா பொண்ணு நீலாம்பரி. அப்படியா? வணக்கம்மா. உட்காருங்க. கையெழுத்து போடுங்க மாமா. போடுங்க சார், வேலை அப்புறம் முடிஞ்சிடும். பார்க்கலாம். அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். நீலா, இந்த வக்கீல் சார் நம்ம நல்லதுக்காக நம்மள தேடி இங்க வந்திருக்காரு. பேரு விபீஷ்ணர். ஆமா ஆமா, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் ஒரு பங்கு இவர் ஒரு பங்கா புடுங்கிக்கிட்டு நம்ம கேஸ தலைகீழா மாத்த வந்திருக்காங்களா மாமா? நீலாம்பரி மேடம், நான் ஒன்றும் படிக்காத ஆள் இல்ல. BA BL படிச்ச வக்கீல். உங்களுக்கு நல்லதும் செய்வேன், வேணும்னா கெட்டதும் செய்வேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. ஆனா நீங்க ஒரு வக்கீலுங்கிறத மறந்துடாதீங்க மிஸ்டர் விபீஷ்ணன். கமலேஷ் சார், இது இப்ப முடிகிற காரியமே இல்லை. நான் மறுபடியும் உங்களை பார்க்கறேன். வரேன். கையெழுத்து போட வேண்டியதுனப்பா. ஜெயிச்சா துவரம் பருப்பு, தோத்தா பைத்தம் பருப்பு. எதுவா இருந்தாலும் உங்க வயிறு ரொம்ப இல்ல. நீலாம்பரி மேடம், கைக்கு வந்த வரம் காசிக்கு போனாலும் கிடைக்காது. உங்க வீட்டுக்கு வந்தவனை அவமானப்படுத்துறீங்களா? என்னோட குருவை பத்தி உங்களுக்கு தெரியாது. எலும்பு மாதிரி உங்களை மென்னு தின்றுவாரு. ஏன் உதவி இல்லனா நீங்க தெருவுல பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். தேங்க்ஸ். எங்களுக்கு சங்கரகிரியில கூட தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாங்க அங்க போனாலும் இதே மாதிரி வாழ்ந்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஓகே? போற காலம் வந்துருச்சுன்னா எது சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது. அப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்லவா? ஒரு வீட்ல கோலாகலமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கான். பாவம், திடீர்னு மாப்பிளைக்கு ஜுரம் வந்துருச்சான். வேலை வெட்டி இல்லாத உதவாக்காரன் ஒருத்தன் டாக்டர் கிட்ட போய் கேட்டானா, மாப்பிள்ளை உயிரோட இருப்பானா இல்ல செத்துருவானான்னு. அப்ப அந்த டாக்டர், மாப்பிள்ளை செத்தா காரியத்துக்கு சோறு போடுவாங்க, பொழைச்சா கல்யாணத்துல சோறு போடுவாங்க. எது நடந்தாலும் உனக்கு நஷ்டம் இல்லையே, உன் சோறு உனக்கு கிடைக்குதுல அப்படின்னு சொன்னாராம். அண்ணி பக்கத்துல இருக்காங்கன்றதுக்காக வளராத. நான் ஒன்னும் வளரல.